41 பேரோட குடும்பத்துக்கு அரசு பதவின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில 41 பேரோட குடும்பத்துக்கு அரசு பதவி? அவங்க இந்த தமிழ்நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தவர்களா? புரியல. 41 பேருக்கு அரசு பதவி கொடுக்குறீங்கன்னா 41 அரசு பதவி பறிக்கப்படுதுங்க. அந்த ஸ்கிரீன்லயே பாத்துட்டு இருந்தவங்க தரையில பாக்கணும்னு வந்ததுக்காக பொட்ட புள்ளனா இப்படி இருக்கணும். தங்கம் என் அடுக்கு பெத்த புடுக்க. சூப்பர் கேள்விடா. பொம்பளை புள்ள அப்படிதான் கேள்வி கேட்கணும். எனக்கு அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை தான் பிடிக்கணும் தங்கம். அப்படியே இன்னொரு கேள்வியும் கேட்டுடியேன் செல்லா குட்டி. சேலத்துல மதுபோதை அறிந்து இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல, 10 லட்ச ரூபா ஸ்டாலின் ஐயாவோட சொந்த பணமா? மக்கள் பணம் தானே. இப்ப நீங்க கேட்டது என்ன? மக்களோட எத்தனையோ படிச்சுட்டு பட்டதாரிகள் கஷ்டப்படுறாங்க, அரசாங்க வேலை எப்படி கொடுக்கலாம், கரூர்ல இறந்து போனா அத்தனை குடும்பத்துக்குன்னு கேள்வி கேட்டீங்க. நியாயமான கேள்வி. என்னோட கேள்வி என்ன தெரியுமா? மக்கள் வரி கட்டுற பணம், மக்கள் வரி கட்டுற பணத்துல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் வீடு, கவர்மெண்ட் பாத்ரூம், பொது ரோடு, இது எல்லாம் மக்கள் வரி கட்டுற பணம். வரின்னா வீட்டுக்கு மட்டுமா வரி கட்டுறாங்க? பண்றாங்களா? அப்ப அந்த பணத்துல எடுத்தானே 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப எங்கம்மா அப்படின்னு கொரட்டை விட்டுட்டு இருந்தியாடா? என் அடுக்கு பெத்த பொடுக்க, என் கஞ்சி பெத்த குஞ்ச கொரட்டை விட்டுட்டு இருந்திருக்க. அப்படித்தானே தங்கம்? 10 லட்சம் யாருது மக்களே? நாட்டுக்கு என்ன சேவை செஞ்சுட்டு இறந்து போனாங்களா? சாராயம் குடிச்சிட்டு தானே இறந்து போனாங்க, கள்ள சாராயம். இல்லையா? மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்தியாவுக்காக எதுவும் போராடினாங்களா? இல்ல. எப்படி யாரு அவங்க இறந்து போனவங்க எல்லாம்? சரக்கு அடிச்சுட்டு இறந்து போனாங்க, திமுரு குடிச்சு இறந்து போனாங்க. எதுக்கு கொடுக்கணும்? 10 லட்சம் கொடுத்தாங்கல்ல. யாரு போனா? நீ எங்க போயிருந்தப்போ? இப்ப இவர் அரசாங்க வேலை அந்த கரூர்ல இறந்து போன குடும்பத்துக்கு கொடுக்கறதுனால இப்ப படிச்சுட்டு பட்டதாரியா இருக்கிறவங்க வேலையை புடுங்கிதான் இவர் கொடுக்குறாரா? எனக்கு புரியல. இப்ப அரசாங்க வேலையே இங்க யாருக்கும் கிடைக்கலையே, இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதா கரூர்ல இறந்து போனவங்களுக்கு? இன்னொன்னு சொன்னீங்க சகோதரி, வெள்ளித்திரையில பார்த்தவங்களை நேர்ல பார்க்க ஆசைப்பட்டு ஓடி வந்த எங்களுக்கு, வந்த மக்களுக்கு உயிர் சேதம் ஆகி போயிட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்க இதான் பதில் சொல்றதான்னு நீங்க கேட்டிருக்கீங்கல்ல. அப்போ நீங்க வெள்ளித்திரையில பார்த்தவரை நேர்ல பார்க்க வந்திருக்கீங்க. அப்ப யாரு தப்பு? அது உங்க தப்பு. கரெக்டா? இப்ப கரூர்ல மக்கள் ரொம்ப கொந்தளிப்பீங்க. நான் என்ன சொல்றேன், அவரு ஒரு நடிகர், நமக்கு இருக்கிற மாதிரி தான் உறுப்புகள் அவருக்கும் இருக்கு. அவரை வெள்ளித்திரையில பார்த்துட்டு உங்களை யாரும் அந்த போத மயக்கத்துல நேர்ல நடிகரை பார்க்கணும்னு ஏன் ஓடினீங்க? அப்படி நீங்க ஓடி இருக்கிறீங்கன்னா அது உங்க தப்பு. முதல்ல உங்களுக்கு அரசாங்க வேலையும் சரி எதுவுமே கொடுக்க கூடாது. ஆனா ஒரு அரசியல நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம், அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு, அந்த அடிப்படையில நீங்க அவரை பார்க்க போயிருந்தா உங்களுக்கான நியாய தீர்ப்பை விஜய் அண்ணன் கொடுக்கணும், அதற்கான மன்னிப்பு கேட்கணும், உங்களுக்கான உதவிகளை செய்யணும். 2 ஆப்ஷன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்க்க போகணும் நேர்லன்னு போதையில போயிருந்தா அதுக்கு எதுவுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்க தப்பு யார் ஓட சொன்னது? உங்க வீட்டு கதவை தட்டி நான் நடிக்க வந்திருக்கேன் வாங்க வாங்கன்னு யாரும் சொல்லல. ஆனா ஒரு அரசியல்வாதியா வராரு, என்ன மாற்றத்தை கொடுப்பாரு தெரிஞ்சுப்போம், அவருக்கும் ஆதரவு கொடுப்போம் எண்ணத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கான பதில அவர் கொடுத்தே ஆகணும். 2வது, நீங்க படிச்சா உங்களுக்கான வேலை கிடைக்க போகுது. மத்தவங்களோட அரசாங்க வேலையை புடுங்கிலாம் அவரு இந்த கரூர்ல இறந்து போன குடும்பத்துக்குலாம் ஒரு தர கிடையாது. புரியுதுங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, சேலத்துல கள்ளசாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு யாரோட பணத்தை 10 லட்சம் நீங்க கொடுத்தீங்க? பதில சொல்லுங்க.